இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கும்பராசி. கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஒரு சகோதரத்துவத்தோட பழகக்கூடியவங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அப்படின்னாலும் இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த ஏற்ற இறக்கத்தோட பேசக்கூடிய பழக்கம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில இடத்துல டக்குன்னு பார்த்திங்கன்னா கோவப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்பது, கிரகநிலை அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குது வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கிரகநிலை அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த பண பற்றாக்குறை படிப்படியாக குறையும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புது புது வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி புதிதாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். பெருசாக விரிவுபடுத்த வேணாம், ஓரளவுக்கு சின்னதாக ஏதாவது சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்தினீங்கன்னாவே ஓரளவுக்கு லாபம் இந்த வருகின்ற வாரத்தில் கிடைக்கும். புதிய முதலீடு செய்யக்கூடியவங்க வங்கியில் கடன் வாங்கி ஏதாவது புதுசாக முதலீடு செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் முயற்சி செய்வீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு ஏதாவது மேலிடத்துலையோ அல்லது மேலாளர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன வார்த்தைகளை விட்டுருவீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஒரு தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, நிதானமாக இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரியோட பேச்சை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேளுங்க. அவசரப்பட்டு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லி அது உங்களுடைய மேல் அதிகாரியோட பேச்சுக்கு இடைஞ்சலாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது அவருடைய பேச்சை அப்படியே கேட்குறது நல்லது. தட்டி கழிக்க பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன கெட்ட பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதேமாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. வாழ்க்கை துணையோடு பேசும்போது கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேசிடுவீங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு ஏதாவது தடிமனான வார்த்தைகளை பேசிட்டீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் சின்ன சின்ன பிரச்சனையும் உண்டு பண்ணிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க, எனக்கு வரன் நல்லாவே அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். ஓரளவுக்கு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து சொல்லும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். இருந்தாலும் கும்பராசி அப்படின்னு பொதுப்படையாக சொல்லக்குள்ள இவங்களுக்கு திருமண வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா தினமுமே முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கும்பராசி அன்பர்கள் செய்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
வருகின்ற 7 நாட்களும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கும்போது ரொம்ப துணிச்சலாகவும் ஒரு தைரியமாகவும் இறங்குவீங்க. அதனாலேயே என்னமோ நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ளே ராகு சனி சஞ்சரிக்கிறதுனால மனசஞ்சலம் அப்பப்போ வரும். அதே மாதிரி ஆசை அதிகமாகும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அதிகமாகும். ஒரு சொத்தே வாங்கலான்னு கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க. ஏன் இந்த சொத்து மட்டும் வாங்கணும், பக்கத்துலேயே இன்னொரு 5 செடு சேர்த்து விற்கிறாங்களாமே, அதையும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க, அவசரம் காட்ட வேண்டாம். குரு பகவான் உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் ராசியை பார்ப்பதனால நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். இது நாள் வரை ஏதோ ஒரு காரணத்தால் அமைதியாக இருந்து வந்தவங்க இனி பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சூழ்நிலையினால் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக குறைந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதனால் வரைக்கும் ஒரு விதமான குழப்பம், இந்த தொழிலை செய்யலாமா, இந்த தொழிலை விட்டுட்டு ஏதாவது வேறு தொழில் செய்யலாமா, இதில் நஷ்டமே தான் வருது, லாபமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு மனநிலையில் இதனால் வரைக்கும் இருந்திருப்பீங்க. இனி அந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல குருவோடைய பார்வை உண்டாவதுனால கோவில் வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் கோவில் வழிபாடை தவறாமல் செஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க. பெரிய மனிதர்களுடைய ஆசி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குறிக்கோள்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே இந்த சதய நட்சத்திரக்காரங்க ஒரு தொழிலாகட்டும் நம்மளுடைய டார்கெட் இதை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு முன்னேற்றத்தை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ஆசையை அதிகப்படுத்துவார். அதே மாதிரி குறுக்கு வழியே செல்ல தூண்டுவார். இது நீ டக்குன்னு அங்கே போய் சுற்றிக்கிட்டு வர, டக்குன்னு இந்த வழியில் போனீங்கன்னா டக்குன்னு போயிடலாம், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குறுக்கு வழியில் செல்ல வைப்பார். ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால உங்களுக்கு குறுக்கு வழி அதிகம் பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கிறதுனால குறுக்கு வழியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கேது பகவான் நண்பர்களிடையே சின்ன சின்ன விரிசலை உண்டு பண்ணுவார். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கும்பராசியில் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு. எப்பவுமே ஒருத்தர்கிட்ட பேசும்போது சரி, பழகும்போது சரி, அவங்களுடைய நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க. வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். ஆனால் இனி அந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். குருவோடைய பார்வை ராசிக்குள்ளே கிடைக்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். தடைபட்டு வந்த முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய திருமணமாக இருக்கலாம், அதே மாதிரி குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வமாக இருக்கலாம். இந்த மாதிரி தடைபட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சுகஸ்தானத்தில் சூரியன் செஞ்சிருப்பதுனால வேலை பளு கொஞ்சம் அதிகமாகும். புதிய பொறுப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
மாணவர்கள் படிக்கும்போது படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க, மகிழ்ச்சிகரமாக இருக்க திருவல்லீஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.